ஹலோ! ராமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது பக்தர் பாப்பாஜி பார்ப்போம். பக்கம் 429. பக்தர் மேலும் கேட்டார், இது போன்ற போதனைகள், விவாதங்கள், விரிவுரைகள் மற்றும் தியானம் வடிவில் இருக்க முடியுமா? மகரிஷி பதிலளித்தார், இவையெல்லாம் இரண்டாம் நிலை உதவிகள் மட்டுமே. இன்றியமையாத உதவிகள் எஜமானரின் அருள். இதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அதனால் மகரிஷியின் இருப்பை முழுமையாக பயன்படுத்தினேன் என்று முடித்தார் பாப்பாஜி. 1947 இந்தியா சுதந்திரமடைந்தது மற்றும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பிரிவினை ஏற்பட்டது. பிரிவினைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு பாப்பாஜி தனது நண்பர் தேவராஜு முதலியாரை ஆசிரமத்தில் சந்தித்தார். எதிர்பார்த்தபடி பிரிவினை நடந்தால் பஞ்சாபில் பாப்பாஜியின் குடும்பம் தங்கியிருந்த இடம் பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக மாறும் என்றும் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் அவர் பாப்பாஜியிடம் கூறினார். அவர் தனது குடும்பத்தை திரும்ப அழைத்து வர பாப்பாஜிக்கு அறிவுறுத்தினார். அதற்கு பதிலளித்த பாப்பாஜி, எனது குடும்பத்துடனான எனது பற்றுதல் ஒரு கனவு போன்றது. நான் திரும்பி செல்ல மாட்டேன் என்று பதிலளித்தார். மகரிஷியின் முன்னிலையிலிருந்து விலகி செல்ல மாட்டேன். வழக்கறிஞரான தேவராஜு முதலியார் விடாமுயற்சி கொண்டவர் என்பதால் பகவானிடம் இதை தெரிவித்தார். பகவான் பாப்பாஜியை அழைத்து பேசினார். பாப்பாஜி இதை கூறினார். 1947 இந்தியா சுதந்திரத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன் தேவராஜு முதலியார் என்னிடம், என் குடும்பம் இருந்த பஞ்சாப் விரைவில் பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக மாறும் என்று என்னிடம் கூறினார். ஏன் நீங்கள் அவர்களை போய் அழைத்து வரக்கூடாது? அவர் என்னை கேட்டார். நான் போகவில்லை. நான் பதிலளித்தேன், என்னுடைய சத்குருவாகிய மகரிஷியின் பக்கம் இருப்பதை என்னால் விட்டு போக முடியாது. அப்போது தேவராஜ முதலியார் பகவானிடம் கூறினார், மகரிஷி என்னை கூப்பிட்டு, நீங்கள் வரும் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீ ஏன் உடனே அங்கு சென்று உன் குடும்பத்தை அழைத்து வரக்கூடாது என்று கேட்டார். நான் மிகுந்த நம்பிக்கையுடன் பதிலளித்தேன், என் பழைய வாழ்க்கை ஒரு கனவு மட்டுமே. பகவானே எனக்கு ஒரு மனைவி மற்றும் ஒரு குடும்பம் இருப்பதாக நான் கனவு கண்டேன். நான் உங்களை சந்தித்தபோது என் கனவு முடிந்துவிட்டது. இனி எனக்கு குடும்பம் இல்லை என்று மகரிஷியிடம் கூறினேன். அவர் என்னை எதிர்த்தார். கனவாக இருந்தால் ஏன் போக பயப்படுகிறாய்? நான் போக தயங்குவதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணத்தை விளக்கினேன். பகவானே, உங்களுடைய உடல் வடிவில் நான் மிகவும் பற்று கொண்டிருக்கிறேன். என்னால் உங்களை விட்டு பிரிய முடியாது. நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். உங்களை விட்டு என் கண்கள் எடுக்க முடியாது. மகரிஷி என்னை பார்த்துவிட்டு, நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். அவர் என்னிடம் பேசிய விதத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருப்பதை பார்க்க முடிந்தது. இந்த கடைசி அறிக்கை நான் செய்யவிருக்கும் பயணத்திற்கும் பொதுவாக எனது எதிர்காலத்திற்கும் நான் பெற்ற ஆசீர்வாதமாகும். என் எஜமானரின் உண்மையான இயல்பாயிருந்த சுயம் என் உள் யதார்த்தமாகவும் இருந்தது. அந்த நான் என்பதில் இருந்து நான் எப்படி விலகி இருக்க முடியும்? நான் என் எஜமானரின் முடிவை ஏற்றுக்கொண்டு அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்கினேன். என் வாழ்க்கையில் முதல் மற்றும் ஒரே தடவையாக என் சத்குருவின் புனித பாதங்களை வணக்கம் செய்தேன். அன்பு மற்றும் மரியாதைக்குரிய செயலாக அவர் பாதங்களை தொட்டேன்.
அவர் பொதுவாக யாரையும் தனது பாதங்களை தொட அனுமதிப்பதில்லை. ஆனால் இந்த ஒரு சிறப்பு சந்தர்ப்பம் மற்றும் அவர் என்னை எதிர்க்கவில்லை. எழும்புவதற்கு முன் நான் அவருடைய காலடியில் இருந்து சில தூசிகளை சேகரித்து புனிதமான நினைவு பரிசாக அதை வைத்துக் கொள்வதற்காக என் பாக்கெட்டில் வைத்தேன். பாப்பாஜி மீண்டும் பெஷாவர் சென்றார். அது ஒரு அற்புதமான பயணம், அவர் என்னிடம் கூறினார். என் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்த பிரசாதம் என்னை காப்பாற்றியது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு வழிகாட்டியது. ஏற்கனவே பாகிஸ்தானில் அமைதியின்மையும் பிரச்சனையும் உருவாகி இருந்தது. ரயில்கள் நிரம்பி வழிந்தன. இந்துக்களும் முஸ்லிம்களும் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு வண்டிகளில் அடைக்கப்பட்டார்கள். பாப்பாஜி இந்துக்களுக்கான வண்டியில் அமர்ந்தார். பகவான் அவரை முஸ்லிம்களுக்கான வண்டியில் உட்கார சொன்னார். இந்த குறிப்பிட்ட வண்டியில் அதிகம் பேர் இல்லை. மற்றொரு ஸ்டேஷனுக்கு வந்ததும் இந்துக்களுக்கான வண்டியில் இருந்தவர்கள் அனைவரும் இரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டனர். பாப்பாஜி பாதுகாப்பாக இருந்தார். அவர் தனது இலக்கை அடைந்து தனது குடும்பத்தை அழைத்து வந்தார். அவர்களில் 35 பேர் பெண்கள். மீண்டும் மற்றொரு அதிசயம் நடந்தது. இதை அவர் மீண்டும் பிரசாதத்திற்கு காரணம் கூறினார். அவரும் அவரது குடும்பத்தினரும் இந்திய எல்லையை அடைந்தபோது ரயில் தண்டவாளங்கள் அழிக்கப்பட்டதால் பாகிஸ்தானை விட்டு வெளியேறும் கடைசி ரயில் இதுவாகும் என்பதை அறிந்தனர். பாப்பாஜி தனது குடும்பத்துடன் லக்னோ சென்றார். ஒரு நண்பரின் உதவியுடன் அவர் அங்கு ஒரு வீட்டை கண்டுபிடித்தார். மேலும் தனது குடும்பத்தை ஆதரிக்க 1966 வரை கடினமாக உழைத்தார். அவர் சுயத்தில் உறுதியாக இருந்தார். ஆனால் வெளிப்புறமாக அவர் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக இரவும் பகலும் தொடர்ந்து உழைத்தார். ஒரு பூர்ண ஞானி, முழுமையாக உணர்ந்த மனிதன் மட்டுமே உண்மையான கர்ம யோகியாக இருக்க முடியும் என்று இந்து வேதங்கள் கூறுகின்றன. பாப்பாஜி தன்னில் இருப்பது மட்டுமே நிஜம் என்று உணர்ந்தார். மற்ற அனைத்தும் வெறும் கனவு. பாப்பாஜி கங்கைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டார். வீட்டில் இருந்தபோது சத்சங்கம் செய்தார். சிறு குழுவாக ஆரம்பித்தது. விரைவில் பெரிய வட்டமாக மாறியது. ஞானம், துறவு அல்லது ஆன்மீக பயிற்சி மூலம் சுயத்தை சுவைக்க முடியாது என்று வேதங்கள் கூறுகின்றன. இது நேரடி அனுபவத்தின் மூலம் மட்டுமே நடக்கும். பகவானிடம் இருந்து இந்த அனுபவத்தை பெறும் பாக்கியம் பெற்ற பாப்பாஜி தன்னுடன் தொடர்பு கொண்ட அனைவருக்கும் அதை வழங்க தொடங்கினார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் தனது எஜமானர் கொடுத்ததை மற்றவர்களுக்கு வழங்கினார். அதனால்தான் அவர் ஒரு பெரிய மாஸ்டர். அவர் தன்னை மாஸ்டர் என்று ஒருபோதும் அறிவித்து கொள்ளவில்லை. அவருக்கு எந்த நிறுவனமும் இல்லை. பணம் வசூலிக்கவில்லை. மாறாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஏழை மக்களுக்கு உணவளித்தார். 1993இல் மலைப்பாதையின் ஆசிரியராக இருந்தபோது பகவானிடம் நேரடியாக உணர்ந்தவர்களிடம் இருந்து கட்டுரைகளை சேகரிக்க ஆர்வமாக இருந்தேன். ராமகிருஷ்ணா மிஷனின் சுவாமி ஏகாத்மனந்தாவும் கட்டுரைகளை சேகரிக்கவும் அவற்றை பத்திரிகையில் தொடரவும் என்னை ஊக்குவித்தார். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும். ரமா புப்போட்டு.